நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். சிறை கைதிகள் தின முதலாவது கொடி இன்று ஜனாதிபதிக்கு அணிவிப்பு. எரிபொருட்களின் விலை மீண்டும் ஏற்றம். பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணங்களும் அதிகரிப்பு. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் எவருக்கும் எரிபொருள் சூத்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு. தெலுங்கானா பேருந்து விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலி. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சிறை கைதிகள் நலன் பேணலை நோக்காக கொண்டு ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படும் தேசிய சிறை கைதிகள் தினத்துடன் இணைந்ததாக நடைமுறைப்படுத்தப்படும் கொடிவாரத்தை முன்னிட்டு அதன் முதலாவது கொடி இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அணிவிக்கப்பட்டது. இலங்கை சிறை கைதிகள் நலன் பேணல் சங்கமும் சிறைச்சாலைகள் திணைக்களமும் இணைந்து இந்த கொடிவாரத்தை வருடாந்தம் நடத்தி வருவதுடன் சிறை கைதிகளுக்கான மருத்துவ சிகிச்சைகள், மூக்கு கண்ணாடி வழங்குதல், சுகாதார வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட சிறை கைதிகளின் குடும்பங்களுக்கான பல்வேறு சமூக நலன் பேணல் திட்டங்கள் இதன் மூலம் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கை சிறை கைதிகள் நலன் பேணல் சங்கத்தின் திட்ட ஒருங்கிணைப்பு செயலாளர் RAD சிறிசேனவினால் முதலாவது கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது. நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் தலதா அத்துக்கோரல, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். தற்போது கிடைத்த செய்தியொன்று. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியா செல்லவிருந்த 90 பேரை கடற்படையினர் தற்போது கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை கடற்படை மேற்கொண்டு வருகின்றது. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் யாருக்கும் எரிபொருள் விலை சூத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவைகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் மல் ஸ்ரீத சில்வா தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் பாடசாலை போக்குவரத்து வேன் பயன்படுத்தும் மாணவர்களின் கட்டணத்தை 5 வீதத்தால் அதிகரிக்குமாறு சங்க உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்திய பின்னர் 2 சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருப்பதால் பேருந்து கட்டணங்களிலும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை தனியார் பயணிகள் பேருந்து சங்கங்களின் சம்மேளனத்தின் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலையேற்றம் தொடர்பாக மக்கள் கருத்து தெரிவிக்கும் போது, நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலின் விலை 4 ரூபாவாலும் டீசலின் விலை 5 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் இந்த விலை அதிகரிப்பு பற்றி கேட்டபோது, நான் என் பிள்ளைகளை உழைச்சி இந்த உழைப்பில் தான் நான் பிள்ளைகளை பார்த்துக்கொள்கிறேன். நான் முல்லைத்தீவில் இருந்து வந்து இங்கே வந்து இந்த தொழில் செய்கிறேன். நாளுக்கு இப்போ மாதத்துக்கு ஒருக்கா இப்போ இன்றைக்கு ஒரு வந்து 4 ரூபா கூட்டிகிட்டுது. அதால் எனக்கு ஒவ்வொரு நாள் 4 ரூபா, அந்த 10 ரூபா தான் எங்களுக்கு கூட்டியிருக்கிறாங்க. ஆட்டோ இதால் 10 ரூபா தான் கூட்டியிருக்கு, அதை விட கூட்டவில்லை. இது எங்களுக்கு கஷ்டமான இதுதான். எந்த நாளும் 4 ரூபான்னு கூட்டிக் கொண்டு மாதம் கூட்டிக் கொண்டு போகிறாங்க. இப்போ இது எங்கள் மக்களுக்கு தான் கஷ்டம், எங்களுக்கு தான் எங்கள் போல துக்கம் ஏழை மக்களுக்கு தான் கஷ்டம். இதால் தொழிற்சேராக்களுக்கு இதால் தான் கஷ்டம் பெறுது. ஆயிருக்கு இப்போ குறைவு தானே, இப்போ சரியான குறைவாக இருக்குது ஆயிரம். அதை விட இப்போ ஆட்டோவில் எல்லாம் வீட்டை இருந்து இப்போ புக் பண்ணி காரில் தான் போகிறாங்க. ஆட்டோ பிடிக்கிறது குறைவாக இருக்குது. வீட்டு இசைல இதெல்லாம் இது பாடுவிதாமா 1000 ரூபாய்ட்டண்ணா அப்படின்னா நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்தது முதல் நாங்கள் நட்டத்தில் தான் வாகனத்தை ஓட்டுகிறோம். நாங்கள் ஏழைகள், எப்பவும் கஷ்டம்தான். வருங்காலத்தில் நாங்கள் 3 வீல் ஓடுவதிலிருந்து விலக நேரிடும். තුන්වෙනි පන්තියට අනිවාර්යෙන් ගහනවා රුපියලෙන් හරි රතපණයෙන් හරි අපිට නෙමෙයි ගහන්නේ. සමහරට තව 2020 වෙනකොට මේ 3 wheel අයින් කරන්නත් ඉඩ තියෙනවා මේගොල්ලෝ. යාගේ බුදුම මල කියන දින් අපිට ඉතින්
அசாதாரணங்கள் சாதாரண நாங்கள் இன்றைய விட நாளை நல்லதாகும் என எண்ணியிருக்கின்றோம். இந்த வேளையில் பெட்ரோலியம் விலையை கூட்டியுள்ளார்கள். ஹைரும் குறைவும். நாங்கள் என்னதான் செய்வது? ජීවත්වෙන්න බවරු ඒකොල්සන්ට ඉන්න අපි තා දුක්කිනින්නේ මාජනතා දුක්කිනිති. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் யாருக்கும் எரிபொருள் விலை சூத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது எரிபொருள் விலை சூத்திரத்தை நீங்கள் கண்களால் கண்டுள்ளீர்களா என ஊடகவியலாளர் ஒருவர் அமைச்சரிடம் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைச்சரினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு குழுவின் மூலம்தான் எரிபொருள் விலை சூத்திரம் தீர்மானிக்கப்படுகின்றது. நிதியமைச்சர் மங்கள சமரவீரவின் பரிந்துரையின் கீழ் ஒரு பொறுப்புள்ள நிர்வாக குழு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் யாருக்கும் எரிபொருள் விலை சூத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்தில் எப்போதும் அமைச்சரவையில் அனுமதி வழங்கிக் கொண்டிருக்க முடியாது எனவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார். இந்தியா சென்றுள்ள சபாநாயகர் தலைமையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு இந்திய பிரதமர் உள்ளிட்ட ஏனைய தலைவர்களையும் சந்தித்து உரையாடி வருகின்றனர். இக்குழுவில் அங்கம் வகிக்கும் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய முன்னணியின் தலைவருமான ர. சம்பந்தன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் புதிய அரசியலமைப்பு முயற்சி தோல்வியில் முடிவடையுமேயானால் வடக்கு கிழக்கில் தீவிர போக்கை கொண்ட தலைமை உருவாவதற்கு வாய்ப்புள்ளதாக இந்திய பிரதமர் மோடியிடம் தெரிவித்துள்ளதாகவும் இந்தியா இவ்விடயத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் அங்கம் வகிக்கும் அரசு கர்ம மொழி மற்றும் கலந்துரையாடல் அமைச்சர் மனோ கணேசன் இக்கலந்துரையாடல்கள் பற்றி கூறும்போது, முக்கியமாக மலைநாட்டில் இந்திய வீடமைப்பு திட்டங்களை ஆரம்பித்து மேற்கொள்வதையிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் இந்திய விஜயத்தின் போது நாங்கள் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் வெளி விவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்களையும் இந்திய நாட்டின் ஜனாதிபதி ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் அதே போல இந்திய நாடாளுமன்ற சபாநாயகர் ஸ்ரீமதி சுமித்ரா மகாஜன் அவர்களையும் சந்தித்து விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். இந்த கலந்துரையாடல்களின் போது நான் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் என்ற முறையிலும் அதே போல தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்க அரச கருவ மொழிகள் அமைச்சர் என்ற முறையிலும் 2 விஷயங்களை வலியுறுத்தியிருக்கின்றேன். ஒன்று, இலங்கையில வாழக்கூடிய மலையக மக்கள் மத்தியிலான மிகவும் பின்தங்கிய பிரிவினரான தொழிலாளர்களின் வீடமைப்பு திட்டங்கள் தொடர்பாக இந்திய அரசாங்கம், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த காலங்களை விட அதிகமான தொகையிலே வீடமைப்பு திட்டங்களை அமைத்து தருவதற்கு முன்வந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அதையிட்டு மக்கள் சார்பாக அவருக்கு எனது நன்றிகளை நேரடியாக நான் தெரிவித்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, இந்த வீடமைப்பு திட்டங்கள் இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தப்பட வேண்டும், விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் கோரிக்கையாக விடுத்திருக்கின்றேன். புத்தளத்து மக்களுக்கு தமது பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கான அத்தனை தகுதியும் இருந்த போதும் பிளவுகளும் பிரிவுகளுமே அவற்றை தூரமாக்கி வைத்துள்ளன என்ற உண்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயற்பட்டால் எட்டக்கனியாக போய்விட்ட இழந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கல்பிட்டி பிரதேசத்துக்கான மத்திய குழுவை தெரிவு செய்யும் நிகழ்வு நேற்று மருதங்குழியில் நடைபெற்ற போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய வாக்குகள் பிரிகிறது, பல கட்சிகளிலே பிரிந்து நிற்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய இந்த வாக்கு பிரிவும் பிளவும் அரசியல் தூர சிந்தனை இல்லாத தன்மையும் எங்களுக்கு 3 தசாப்தங்களாக அபிவிருத்தியை, உரிமையை, எங்களுடைய மண்ணிலே தன்மானத்தோடு கௌரவத்தோடு வாழ்கின்ற இந்த நிலையை மாற்றி இருக்கிறது. 4-5 கட்சிகளை வளர்க்க ஆசைப்பட்டீர்கள். உங்களுக்கு சொந்தமான உரிமையான இந்த மண்ணுக்கு தேவையான இந்த மண் பெறுவதற்கு அத்தனை தகுதி இருந்தும் பிரதிநிதித்துவத்தை இழந்து இருக்கிறீர்கள். எனவே அதை அடைந்து கொடுப்பதற்காக எந்த கட்சியின் ஊடாக சென்றால் அல்லது எல்லா கட்சியும் வேண்டாம் என்று ஒன்றாக தனித்து நின்றால் அல்லது எப்படி சென்றால் அதை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்காக எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு மக்கள் காங்கிரஸ் கட்சியும் தலைமையும் தயாராக இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டினார்.
முன்னாள் கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் விளக்கமறியல் உத்தரவுக்கு எதிரான மனு நாளை தாக்கல் செய்யப்படவுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட மூவரை நாளைய தினம் வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க குர்நாகல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நாளைய தினம் முதல் தொடர் விசாரணையாக நடத்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாகவும் அப்போதைய முன்னாள் கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் விளக்கமறியல் உத்தரவுக்கு எதிரான மனு நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் கூட்டுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட மூவர் சதோச நிறுவனத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண் சிறை கைதிகள் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபடும் அளவிற்கு தற்போது சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதென நீதி மற்றும் சிறைச்சாலை மறுசீரமைப்பு அமைச்சர் தலதா துக்கோரல தெரிவித்துள்ளார். ரத்னபுரி ஹெலப்பென பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். எனவே ஜனநாயகம் மறுக்கப்பட்டிருக்கின்றது என்று எவராலும் குற்றம் சாட்ட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு இவ்விடயத்திற்கு மாறாகவே வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவம் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடக்குவதற்காக மனித உரிமை மீறல்களுக்கு உட்பட்டு 27 சிறை கைதிகளை படுகொலை செய்த நிகழ்வினை எதிர்த்தரப்பினர் மறந்துவிடக்கூடாது. வவுனியா கனகராயன் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று கனகராயன் குளம் பிரதேச மக்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இவ்வார்ப்பாட்டம் கனகராயன் குளம் மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது. கனகராயன் குளம் வர்த்தக சங்கம், பொது அமைப்புகள், கிராம மக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்வார்ப்பாட்டமானது கனகராயன் குளம் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிவில் உடையில் சென்று 2 சிறுவர் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேரின் மேல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியமையை கண்டித்து மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கனகராயன் குளம் போலீசாரே கட்ட பஞ்சாயத்தா, லஞ்சம் வாங்கவா வஞ்சம் தீர்த்தீர்கள், போலீசின் சிறப்பு பயிற்சியை சிறுவர் மீது காட்டாதே, கனகராயன் குளம் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரியை உடனடியாக மாற்று போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனர். இவ்வார்ப்பாட்டத்தின் முடிவில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த வவுனியா மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் RMMS தென்னகோன் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், குறித்த குடும்பத்தின் மீதான தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கனகராயன் குளம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் முடிவில் அவருக்கான தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தப்பட்ட 7 பேரின் விடுதலையை இந்தியா தீர்மானிக்கட்டும் என டெல்லியில் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று வரும் 7 பேரின் விடுதலை தொடர்பில் இந்திய மத்திய அரசு மற்றும் நீதித்துறையை தீர்மானிக்க வேண்டும். இது ஒரு சட்ட விடயம். ஆகவே இவ்விடயத்தில் எவ்வித தனிப்பட்ட கருத்துக்களையும் குறிப்பிட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்திய ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினரான சுப்பிரமணியன் சுவாமி தலைமையிலான விராத் இந்துஸ்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று இந்தியாவின் புதுடெல்லி விமான நிலையத்தை சென்றடைந்த நிலையில் இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் அரசாங்கம் வடக்கிலுள்ள கன்னி வெடிகளை அகற்ற 1.25 மில்லியன் ரூபாய் நிதியுதவியை இலங்கைக்கு வழங்க தீர்மானித்துள்ளது. இலங்கையின் வடபகுதியில் உள்ள கன்னிவெடிகளை அகற்றும் ஸ்வித்தா மனிதாபிமான உதவிகள் நிவாரண திட்டம் மற்றும் கன்னிவெடிகள் ஆலோசனை குழு ஆகியவற்றுக்கே 194 மில்லியன் இலங்கை ரூபாய்களை ஜப்பான் அரசாங்கம் மானிய முறையில் நிதியுதவியாக வழங்கியுள்ளது. இத்திட்டத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று காலை ஜப்பான் தூதரகத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் கெனிச்சி சுகனுமா, ஷாப் அமைப்பின் நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் கேர்னல் சரத் ஜெயவர்தன, மக்க அமைப்பின் தொழில்நுட்ப முகாமையாளர் ரவுனான் பெர்னாண்டஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கன்னிவெடிகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பானதாக மாற்றி இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியமற்றுவதே இத்திட்டத்தின் இலக்காகும்.
இத்திட்டத்தின் மூலம் வடக்கு மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு களப்பு மிகவும் மாசடைந்து காணப்படுகின்றது. அது சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நீர்கொழும்பு களப்பு சிறு மீன்பிடித்துறையினர் தொழில் செய்யும் இடமாகும். அத்துடன் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உல்லாச பயணிகளின் மனங்கவர்ந்த இயற்கை வளமிக்க இடமாகும். இந்த களப்பில் 3500 மீனவர்கள் தொழில் செய்கின்றனர். நீர்கொழும்பு களப்பில் பிளாஸ்டிக் கழிவுகள், குப்பைகள், சேதமடைந்த வலைகள், மலசலக்கூட கழிவுகள், பொலித்தீன்கள் என பல்வேறு கழிவுகளால் மாசடைந்து காணப்படுவதுடன் களப்பின் ரம்மியத்திற்கும் பாதிப்பேற்பட்டுள்ளது. அத்துடன் களப்பில் உள்ள தாவரங்களுக்கும் பாதிப்பேற்பட்டுள்ளது. கடோலானா தாவரங்கள் களப்பில் வாழும் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு அவசியமாகும். களப்பில் குப்பைகளை போடுபவர்கள் யார்? களப்பு மாசடைவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது: களப்பில் பல்வேறு தரப்பினரும் குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டுகின்றனர். களப்பின் இரு பக்கங்களிலும் உள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களிலிருந்து வெளியேற்றப்படும் மலசல கழிவுகள், ஏனைய கழிவுகள், குப்பைகள் போன்றவற்றாலும் களப்பு மாசடைகின்றது. அதேபோன்று இரவு வேளைகளில் வாகனங்களில் வருவோரும் குப்பைகளை கொட்டுகின்றனர். மீனவர்களின் சேதமடைந்த வலைகளும் களப்பில் காணப்படுகின்றது. இந்த வலைகளின் காரணமாக படகுகள் பயணிப்பதற்கும் தடைகள் ஏற்படுகின்றன. களப்பை கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். மாதத்திற்கு ஒரு தடவையாவது களப்பு சுத்தம் செய்யப்பட வேண்டும். களப்பிற்கு செல்லும் பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களிலிருந்து கழிவுகள் அகற்றப்படுவதற்கு முறையான வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த களப்பில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு உல்லாச பயணிகளுக்கான படகு சவாரி சேவைகளும் இடம்பெறுகின்றன. எனவே களப்பை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு ஆள் இதுக்கு இந்த தலைமையாங்கி இந்த நேரம் ஒரு கிழமைக்கு ஒருக்கா இந்த நீர்கொழும்பை சுற்றி பார்க்கணும், இது என்ன நடக்குது. அதுக்கு ஒரு ஆள் இப்படி இந்த அவங்க வார ஊற்றி எடுக்கிறவங்க போகிற முனிசிபல் ஆள் அவங்க இதுக்கொண்டு ஒரு ஆள் பார்க்குறோம். ஒரு ஆள் பார்க்கத்தானே இது என்ன நடக்குது எனக்கு தெரியாது. கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையுடனும் அந்யோன்யமாகவும் தொடர்ந்து வாழ்ந்து வருவதாக சம்பந்தூரை பிரதேச சபையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறப்பட்டுள்ளது. சம்மாந்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வளத்தப்பாடி இஸ்மாயில்புர கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் தீ வைப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. குறித்த சம்பவம் இருவருக்கும் இடையே இடம்பெற்ற தனிப்பட்ட முரண்பாடின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இது இவ்வாறு இருக்க கட்டாய இஸ்லாம் மத மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு சம்பவம் என உண்மைக்கு புறம்பாக செய்திகளை வெளியிட்ட சில ஊடகங்களை கண்டித்தும் அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது தொடர்பாக இன்று சம்மாந்துறை பிரதேச சபை கூட்ட மண்டபத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று இடம்பெற்றது. அங்கு கருத்து தெரிவித்த ஊடகவியலாளர்கள், அது ஒரு இஸ்லாம் மதத்துக்கு மதமாற சொல்லி அதற்கு மறுத்ததற்காக அவர் வீடு எரியூட்டப்பட்டதாக கூறி இதை சில ஊடகங்கள், எல்லா ஊடகங்களும் அல்ல, சில ஊடகங்கள் இதை பெரிவுபடுத்தி காட்டி இரண்டு இனங்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகியிருக்கு. எனவே இதை விலாவாரியாக எங்களது இரு உறுப்பினர்களும் இது தனிப்பட்ட சம்பவம் என்பதை ஊர்ஜிதம் செய்திருக்கிறார்கள். இதை சமூகத்துக்கு, வெளி உலகத்துக்கு தனிப்பட்ட காரணமே அன்றி இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி அல்ல என்பதை மீண்டும் இதே கண்ணியமிக்க ஊடகங்கள் மூலமாக பொதுமக்களுக்கு அறியப்படுத்துவதை நாம் வேண்டிக்கொள்வோம். வடக்கில் நவீன முறையிலான விவசாயத்தை மேற்கொள்வதற்கு நிதி கிடைத்துள்ளது எனவும் அந்த நிதியினால் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் கிடைக்க உள்ளதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் அங்குஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்திலே உண்மையிலேயே கடந்த ஆண்டுகள் கிளிநொச்சி விவசாய அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதாகவும் அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் என்னை நியமித்திருக்கின்றார். வடக்கு கிழக்குக்கு ஒரு மீளெழுச்சி, ஒரு நிதி ஒன்று தேவைண்டு அவரும் அதுக்கான முழுமையான ஒத்துழைப்பை தாரன்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 பில்லியன் ரூபாய் அடுத்த வருஷம் வடக்கு கிழக்குக்கு மட்டும் ஒரு விவசாயத்துக்கான மீளெழுச்சி ஒரு நிதி ஒன்று வேணும் என்று அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பை தாரன்றிருக்கிறார். இது சம்பந்தமான கேபினெட் பேப்பர் போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். ஆகவே இதனூடாக எங்களுடைய வடக்கு கிழக்கினுடைய விவசாயிகளுடைய முழுமையாக தீர்க்க இயலாட்டியும்
ஓரளவாவது அவர்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து மற்ற மாகாணங்களோட சீர் செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வர முடியும்னு நம்பிக்கை இருக்கேன். கொழும்பு ஆமர் வீதியில் அமைந்துள்ள கன்சா கல்லூரி ஏற்பாடு செய்த கண்காட்சி மற்றும் புத்தக விற்பனை விழா இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வு கல்லூரியின் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெற்றதுடன் பிரதம அதிதியாக பிரதியமைச்சர் அலி ஜாகிர் மௌலானா கலந்து கொண்டார். இங்கு மாணவர்களின் கைவண்ணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் புத்தக விற்பனைகளும் இடம்பெற்றன. மேலும் இதில் பெருமளவிலான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு பற்றியிருந்தனர். இதேவேளை பிரதியமைச்சர் அலி ஜாகிர் மௌலானா இங்கு கருத்து தெரிவிக்கையில், பேசும் அத்தனை மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த பகுதியிலே ஏனைய மக்களுடன் சிறப்பாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஆங்கிலத்தில் படித்து ஒரு தலைநகரத்திலே உள்ள பல சவால்கள், அதாவது சர்வதேச ரீதியாக அவர்களது வியாபாரங்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்வதற்கு இவ்வாறான கல்லூரிகள் மாணவர்களை இவ்வாறு பயிற்றுவிப்பதன் மூலமாக உதவுகின்றது. இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் பேருந்து விபத்துக்குள்ளானதில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். தெலுங்கானா மாநிலம் கொண்டாக்கட்டு மலைப்பகுதியில் பேருந்தொன்று இன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மலைப்பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இவ்விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள பலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவில் எரிவாயு சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 18 பேர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள எரிவாயு சேமிப்பு கிடங்கில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தில் 18 பேர் பலியாகியுள்ளதாகவும் மேலும் பலர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நைஜீரிய நகரங்களில் உள்ள பெரும்பாலான எரிவாயு கிடங்குகளின் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு ஈடுபடாத காரணத்தால் அங்கு அடிக்கடி இதுபோன்ற திடீர் விபத்துகள் நிகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உலக வர்த்தக மையம் தகர்க்கப்பட்டு இன்றுடன் 16 வருடங்களாகின்றன. இந்த தாக்குதலின் 17வது நினைவு தினம் இன்றாகும். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் திகதி காலை நியூயார்க் நகரில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் முதல் கோபுரத்தில் ஒரு விமானம் மோதி கோர விபத்து என சொல்லிக் கொண்டிருந்த 15 நிமிட இடைவெளியில் மற்றொரு விமானம் 2வது கோபுரத்தில் வந்து மோதியது. விமானங்கள் மோதிய இரட்டை கோபுரம் முழுவதும் தீப்பற்றி சற்று நேரத்தில் இடிந்து விழுந்தது. அமெரிக்காவின் இதயத்திற்குள் புகுந்து தீவிரவாதிகள் நடத்திய அந்த முதல் பெரும் தாக்குதல் அமெரிக்கர்களை அதிர வைத்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் கட்டிடத்திலும் பென்சில்வேனியாவின் நிலப்பகுதியில் இன்னொரு விமானத்தையும் மோதவிட்டனர். இந்த பயங்கர தாக்குதலில் சுமார் 3000 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகாயமடைந்த இந்த சம்பவம் உலகளவில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போஸ்டன், நெவெக், நியூ ஜெர்சி, வாஷிங்டன் ஆகிய இடங்களில் இருந்து புறப்பட்ட விமானங்களை 19 அல்-கொய்தா தீவிரவாதிகள் ஒரே நேரத்தில் கடத்தி உலகை அச்சுறுத்தி அந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த கொடூர சம்பவத்தின் 17வது நினைவு தினம் இன்று. சரியாக 17 ஆண்டுகளுக்கு பின் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் திகதி இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதலின் போது மூடப்பட்ட சுரங்கப்பாதை ஒன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இரட்டை கோபுர தாக்குதலின் போது சிதைந்து கட்டிட இடிபாடுகளில் காட்லின் சாலையில் உள்ள இந்த சுரங்கப்பாதை மூடப்பட்டது. அமெரிக்க நேரப்படி சனிக்கிழமை திறக்கப்பட்ட இந்த சாலையில் புகையிருந்த போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் பொதுமக்கள் உலாவுவதும் அந்த பகுதியில் மீண்டும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளது.
செய்திகளில் இறுதியாக இன்றைய வானிலை. கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.